அவனே நம்ம பக்கம் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ காலேஜ் எது வேணால் பண்ணலாம். அதில் நான் இப்போ வந்து வீடியோ பண்ண போகிறனால வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணோன்னே நியூ கொடுத்துங்க. நியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவு வேணுமோ அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க இந்த சிசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிம் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து கேன்வாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4:5 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா டிக் மார்க்கு கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் மாதிரி சிம்பிள் காட்டும். அதில் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஃபில்டரில் போயிட்டு ஃபஸ்ட்டு சினிமா 1 2 3 அப்படி இருக்குல்ல, அதில் வந்து செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எஃபெக்ட் போயிட்டு பிளருங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளரில் வந்து செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து டைப் பண்ணி தான் ஆகணும். அந்த வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் டைப் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் நான் இப்போ டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கலர் ஆப்ஷனில். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெட்டே வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு வச்சுட்டு ஷேடோவில் வந்து 100 வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அனிமேஷனில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்னுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. அவுட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை வந்து எவ்வளோ வார்த்தை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத டெலீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணுமோ அதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என் சேனலோட நேமே போடுறேன். இப்போ வந்து ஸ்டிக்கரில் போயிட்டு இந்த அனிமேஷன் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் பேர் வந்து நியான் எஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இதில் க்ரீனாக இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வைக்கணுமோ லிரிக்ஸ் இருக்கிற அளவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த எங்கெங்கே லிரிக்ஸ் கட்டாக இருக்கோ அந்த அங்கே மட்டும் கிளிக் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே லிரிக்ஸ் கட் ஆகுதோ அங்கெல்லாம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அகெயின் நம்ம வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை நியான் எஃபெக்ட் போய்க்குங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. மியூசிக் பிளேயர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் வந்து நம்ம ஸ்டிக்கருக்குள்ளேயே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சேனல் லோகோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டிக்கருக்குள்ளேயே போயிட்டு கேலரி ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்க அந்த சேனல் லோகோ எடுத்துங்க. அதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கு. சைஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த எண்டில் வைக்கிறதுக்கு பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. இப்போ வந்து அகெயின் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வேணுமோ அதை வந்து கொடுத்துருங்க. நான் வந்து 1080pயில் கொடுத்துட்றேன். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ. அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ. கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி